ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மௌனம் பேசியதே. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா பட்டர்ஃப்ளை பற்றி தாங்க. இவ்வளோ பட்டர்ஃப்ளைஸும் ஒரே இடத்துல நிஜமாகவே இருக்குங்க. ஆச்சரியமாக தான் இருக்குது. வாங்க அது எங்கே என்னென்னு டீட்டெயில்ஸாக பார்ப்போம். அது பண்ணி நாம் நெக்ஸ்ட்டு போன பிளேஸ் திருச்சி தாங்க. திருச்சியில் உள்ள டிராஃபிக்கல் பட்டர்ஃப்ளை கன்சர்வேட்டரி கேம்பஸ் தாங்க போயிருக்கோம். இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா திருச்சி மேலூர்லங்க. எல்லாருக்கும் காமனாக தெரிஞ்ச பிளேஸ் திருச்சி ஸ்ரீரங்கம் தெரியும். அந்த ஸ்ரீரங்கத்துக்கு அம்மா மண்டம் வழியாக மாம்பழச்சாலையிலேருந்து அம்மா மண்டம் வழியாக போனோம்னா இந்த ராகவேந்திரபுரம் பாருங்க, அந்த கோபுரம் தெரியுதுங்களா உங்களுக்கு? அதுக்கு ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் நம்ம கட் பண்ணணும். கட் பண்ணி ஒரு 7 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணோம்னா அவ்வளோ அருமையான பிளேஸுங்க. 2 to 3 கிலோமீட்டர் கொஞ்சம் சிட்டி போல் தாங்க தெரியும். அந்த 3 கிலோமீட்டரை கிராஸ் பண்ணிட்டோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு தோப்பாக தாங்க இருக்கும். ஒரு சைடு பார்த்திங்கன்னா காவேரி நதி ஓடிட்டுருக்கும், இன்னொரு சைடு தோப்பு தாங்க, மாந்தோப்பு தென்னந்தோப்புன்னு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். இந்த ஆற்றுலேயும் பார்த்திங்கன்னா பசங்க பெரியவங்கன்னு எல்லாருமே தண்ணியில் நல்லா ஆட்டம் போட்டுட்ருப்பாங்க. அதுவும் உங்களால் பார்க்க முடியும். வழி நெடுக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பனைமரம் இப்படி தாங்க இருக்கும். ரோடும் பார்த்தீங்கன்னா பெரிய ரோடெல்லாம் இல்லைங்க. இது இந்த மாஞ்சோலையில் எப்படி ரிசர்வ்டு ஃபாரஸ்ட் சொன்னேன், அது போல் தாங்க ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்டில் தான் இந்த பட்டர்ஃப்ளை பார்க்கு இருக்குது. நீங்கள் இங்கே பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்க. டைரெக்டாக ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு வந்துட்டிங்கன்னா அங்கேருந்து மேலூர் பஸ்ஸில் இங்கே ரீச் ஆகிடலாம். ஓன் வெஹிக்கிளில் வரவங்களுக்கு ப்ராப்ளம் இல்லைங்க. ஆட்டோ ஃபெசிலிட்டிஸும் இருக்குங்க, பட் அதிகமாக சார்ஜ் பண்ணுறாங்க. அதனால தான் அதை அவாய்ட் பண்ண சொன்னேன். ஃபுல் நேச்சரை ரசிக்கிறவங்க, சிட்டி லைஃப்லேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த மாதிரி பிளேஸ் ரொம்பவே நல்லா இருக்குங்க. என்ஜாய் பண்ணலாம். இந்த ஆற்றுலையும் தாராளமாக குளிக்கலாங்க. காவேரி நதி தான் இது. இயற்கையை ரசிச்சுக்கிட்டே அப்படியே டிராஃபிக்காக பட்டர்ஃப்ளை கன்சர்வேட்டரி கேம்பஸ்க்கு வந்துட்டாங்க. ஆமாங்க, ஃப்ரண்ட்டில் இப்படி தான் இருக்கும். இந்த கேன்டீன் பார்த்தீங்கன்னா அவுட் சைட் கேன்டீன். ஜஸ்ட்டு உங்களுக்கு தேர்ஸ்டியாக இருக்குது, ட்ராவல் பண்ணி வந்ததுக்குன்னு எதுவும் கூல்ட்ரிங்க்ஸ் வேணால் குடிச்சிக்கோங்க. காஃபி டீலாம் குடிக்க வேண்டாம். அப்புறம் ரிஸ்க் எடுக்கிறது உங்கள் விருப்பங்க. இந்த கேன்டீனில் ஃபுட்டு கொஞ்சம் ஆவரேஜாக இருந்தாங்க இருந்தது. நாங்கள் 2 வீலரில் தாங்க போயிருந்தோம். அதனால் 2 வீலர் பார்க் பண்ணிவிட்டு இங்கே என்ட்ரி டிக்கெட் வாங்க வந்துட்டோம். அடல்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 20 ருபீஸும், கிட்ஸுக்கு 10 ருபீஸும் சார்ஜ் பண்ணுறாங்க. எவ்ரி டியூஸ்டே ஹாலிடேங்க. என் பையன் போனதுமே ஒரு பபுள்ஸை வாங்கிட்டு அதை வச்சு விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ட்ரன்ஸ் இப்படி தாங்க இருக்கும். என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அந்த பட்டர்ஃப்ளை ஸ்டாச்சுலாம் வச்சு ஒரு டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அந்த பட்டர்ஃப்ளை ஸ்டாச்சுலாம் பார்க்க ரியலிஸ்டிக்காகவே இருந்தது. என்ட்ரன்ஸ்லேயே போர்டு வச்சுருந்தாங்க என்னென்ன நம்ம பார்க்கில் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு. அடுத்து இதாங்க மெயின் என்ட்ரன்ஸ். அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லைடர் டைப்பில் வச்சுருந்தாங்க நம்ம போகிறதுக்கு. சூப்பராக இருந்தது. அப்படியே டாப்பில் வியூலாம் பார்த்துக்கிட்டு ஒரு ஃபவுண்டைன் ஒன்று ரெடி பண்ணியிருந்தாங்க. அதுவுமே அழகாக இருந்ததுங்க. ரொம்பவே பார்த்தீங்கன்னா அந்த பிளேஸ் அவ்வளோ ஒரு சைலண்ட்டாக இருந்ததுங்க. எனக்குமே பார்த்தீங்கன்னா நம்ப முடியல. பட்டர்ஃப்ளை எப்படி இருக்கும்? அதுவும் இப்போ ஒரு அனிமல்ஸ்லாம் ஓகே, ஒரு கூண்டுக்குள்ளே வச்சுருப்பாங்க. பட்டர்ஃப்ளை எப்படி ஓப்பன் ஸ்பேஸில் அது இருக்கும்? எனக்கு நம்பிக்கையே இல்லைங்க இங்கே போகிற வரைக்கும். என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸ் ஸ்டாச்சுங்க. அந்த பட்டர்ஃப்ளை ஸ்டாச்சு அழகாக இருந்தது. ஒரு பிளேஸ்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த பட்டர்ஃப்ளைஸ் இமேஜோட அது ஃபுல் டீட்டெயிலும் மென்ஷன் பண்ணி வச்சுருந்தாங்க. அது நம்ம பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருந்தது. சும்மா சொல்லக்கூடாதுங்க, நிஜமாகவே நல்ல எஃபர்ட் எடுத்து சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஃபுல்லாக அந்த பட்டர்ஃப்ளை பார்க் அவ்வளோ ஒரு நீட்டாக இருந்தது. மெயின்டெனன்ஸும் செம்மையாக பண்ணியிருந்தாங்க. நான் நல்லா என்ஜாய் பண்ணேங்க. இவர் தான் என் வீட்டுக்காரரு. இவர் ஃபோனும் கைமா சினிமாவில் வர ஹஸ்பண்ட் மாதிரியே தாங்க அலைஞ்சார் ஆஃபீஸுன்ட்டு. நாங்கள் ஃபஸ்ட் டைம் போயிருந்தனால எங்கே எப்படி போகணும்னு தெரியாதனால மேப்பை பார்த்துக்கிட்டோங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்ட்டு. பட்டர்ஃப்ளைஸில் நேரில் பார்த்ததுந்தாங்க எனக்கு ஒரே ஹாப்பியாகிடுச்சு. ஓகே, நம்ம வந்தது வேஸ்ட்டு கிடையாது அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லைங்க, இன்னும் இதில் நிறைய ஆச்சரியம் இருக்குங்க. இப்போது ஒரு பிளேஸில் பார்த்திங்கன்னா ஜூக்கெலாம் போகிறோம்னா இங்கே சிங்கம் இருக்குது அப்படின்னா அந்த கூண்டில் சிங்கம் இருக்கும். பட் பட்டர்ஃப்ளை பார்க்கில் அப்படி இருக்குங்க. இந்த பிளேஸில் இந்த பட்டர்ஃப்ளை இருக்குதுன்னு மென்ஷன் பண்ணிக்காங்கன்னா அந்த பிளேஸில் அந்த பட்டர்ஃப்ளை இருக்குங்க. அதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஒவ்வொரு பிளேஸ்லேயும் மென்ஷன் பண்ணி இந்த பட்டர்ஃப்ளைஸ்லாம் இருந்ததுங்க. அந்த பிளேஸில் மோஸ்ட்டாக அந்த பட்டர்ஃப்ளைஸ் இருந்துச்சு. அது கூடவே இன்னும் கொஞ்சம் பட்டர்ஃப்ளைஸ்லாம் இருந்ததுங்க. இந்த பட்டர்ஃப்ளைஸ்லாம் நம்ம ஏரியா சைடே பார்த்துருப்போம். பட் அதோட நேம்லாம் என்னன்னு சொல்லி இங்கே மென்ஷன் பண்ணி வச்சுருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. நாங்கள் எங்கே பட்டர்ஃப்ளை காணான்னு சொல்லி தேடிக்கிட்டு பக்கத்தில் உள்ள செடியை தொட்டால் அப்படியே டக்குன்னு பட்டர்ஃப்ளைஸ்லாம் கிளம்ப ஆரம்பிச்சிருச்சிங்க. பக்கத்தில் போனால் தான் தெரியுது பட்டர்ஃப்ளைஸ் இருக்குங்கிறது. என் வீட்டுக்கார நான் கிண்டல் பண்ணவும், நானும் பட்டர்ஃப்ளை போல் பறக்கிறேன் பாரு, ஆஃபீஸ் ஒர்க்கெலாம் நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாருங்க. என் ஹஸ்பண்ட் சொன்ன மாதிரி ஆஃபீஸ் ஒர்க்கெலாம் பார்க்காம ஒன்றும் இல்லைங்க.
மறுபடியும் அவர் எப்போது போல் எனக்கு ஆஃபீஸ் தான் முக்கியம்னு அவர் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. சரி நம்ம என்ஜாய் பண்ணுவோம், அவர் என்னவோ பண்ணிட்டு போகட்டும்னு நான் விட்டுட்டேங்க. மயில் பார்த்தீங்கன்னா இங்கே ஏகப்பட்டது இருந்ததுங்க. நம்ம ஊர் பக்கம்லாம் கோழி எப்படி அது குஞ்சுகளை கூட்டிட்டு அலையும், அது போல் இங்கே மயில் வந்து நிறைய இருந்ததுங்க. இந்த பேட்டரி கார் இருக்குல்லங்க, இது கொஞ்சம் என்ட்ரன்ஸ்லேயே வச்சுருக்கலாம், பட் உள்ளதாங்க இருக்குது. வீடியோ எடுக்கும் இந்த குட்டி பாப்பா பாய் சொல்லிட்டு போடுறாங்க. அடுத்து இந்த பாருங்களேன், இதுவும் ஒரு ஸ்டாச்சு தான், ஆனால் நல்லா இருந்ததுங்க பார்க்க நேரில். இங்கே பாருங்களேன், ஒரு இதே டைப் பட்டர்ஃப்ளை இங்கே இருக்குது பாருங்களேன். வீடியோவில் எனக்கு கவர் ஆக மாட்டேன்ருச்சு, ஏன்னா பட்டர்ஃப்ளைஸ்லாம் குட்டி குட்டியாக இருக்கிறதுனால. கிட்ட போனால் ஓடி போயிருதுங்க பட்டர்ஃப்ளைலாம். வீடியோஸ் தாங்க எடுக்க முடியல, பட் நேரில் பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்கு செம்மையாக இருந்துச்சுங்க. இப்போ நம்ம போகிற ஒவ்வொரு பிளேஸ்லேயும் பார்த்தீங்கன்னா செடியெலாம் இருக்குது. அங்கே அந்த பட்டர்ஃப்ளை நம்ம தொட்டதும் பறக்கிறப்ப அவ்வளோ ஒரு பார்க்க அழகாக இருந்ததுங்க. இந்த கீழே நடக்கிற இடத்துல பட்டர்ஃப்ளை வந்து ஒரு ஸ்டோன் ஒர்க்லாம் ரெடி பண்ணியிருந்தாங்க. சுற்றிலும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மரம், செடி, கொடி, பூன்னு அவ்வளோ வச்சுருந்தாங்க. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து அங்கங்கே ஃப்ரெஷ் வாட்டர் வச்சுருந்தாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸும் உள்ளவே இருக்குது. நான் மட்டும் இல்லைங்க, என் பையனும் ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க ஒவ்வொரு ஃப்ளார்ஸாக போய் பார்க்குறது. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இந்த ஃப்ளார் பார்த்தீங்களா என் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக இருந்துச்சுங்க. அவ்வளோ ஒரு டார்க் எல்லோவில் இருந்துச்சு. சரி ஓகேன்னு கூட போயிட்டு இன்னும் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டேங்க. இந்த பூ பார்க்க அழகாக இருந்துச்சுங்க. நேம் வந்து வட்டத்தாலி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நம்ம இந்த மாலையிலலாம் கோழி கொண்டுன்னு ஒரு பூ வந்து சாஃப்டாக ரெட் கலரில் இருக்குங்களா, அந்த பூ மாதிரி இருந்தது. இங்கே உள்ள ஒவ்வொரு பூச்செடியுமே பார்த்தீங்கன்னா அந்த ஹில் ஸ்டேஷனில் எவ்வளோ ஒரு டார்க்காக இருக்கும், அதோட லீஃப்லாம் அந்த ஃப்ளவர்லாம் ஒரு டார்க் கலரில் இருக்கும், அது போல தாங்க இருந்தது. உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப எப்பாவது திருச்சி சைடு போகிறீங்கன்னா கண்டிப்பாக போயிட்டு வாங்க. பட்டர்ஃப்ளைஸ்லாம் ரியலாகவே பார்க்கலாம். ஏகப்பட்ட பட்டர்ஃப்ளைஸ் இருக்குது. என்னால் வீடியோவில் தாங்க கவர் பண்ண முடியல, ஓடி ஓடி போயிடுறாங்க. இப்போ பாருங்களேன், ஒரு பட்டர்ஃப்ளை கூட்டமாக இருக்கும். தூரத்தில் பாருங்களேன், இந்த ஒயிட் கலர் ஃப்ளார்ஸில் ஏகப்பட்ட பட்டர்ஃப்ளைஸ் இருக்குங்க. பட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போனால் எல்லாம் ஓடி போயிடுறாங்க. இந்த பட்டர்ஃப்ளை ஸ்டாச்சு பாருங்கள், ரியலிஸ்டிக்காக இருக்கும், ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இதை சுற்றியும் ஏகப்பட்ட பட்டர்ஃப்ளைஸ் இருந்ததுங்க. இங்கே பாருங்களேன், 1 2 கவர் பண்ணியிருக்கேன் இந்த பட்டர்ஃப்ளைஸ்லாம். அங்கே பாருங்களேன், இங்கே ஒன்று இருக்கா, இங்கே ஒன்று இருக்கா. ரொம்ப மைன்யூட்டாக ஃபோக்கஸ் பண்ணலான்னு பார்த்தா ஓடி போயிடுதுங்க பட்டாம்பூச்சிலாம். நேரில் பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ பார்த்துட்டே இருங்களேன், இதில் கொஞ்சம் ஓரளவுக்கு கவர் பண்ண முடிஞ்சுது. பட்டர்ஃப்ளைஸ்லாம் அங்கங்கே பறந்துட்டு இருக்காங்களா. ஏன்னா மற்ற இடத்துல போனாவே ஓடி போயிடுறாங்க, பட்டர்ஃப்ளைலாம் இருக்க மாட்டேங்குதுங்க. இந்த இடத்துல கொஞ்சம் கவர் பண்ண முடிஞ்சு பட்டர்ஃப்ளைஸ்லாம். இந்த டிராஃபிக்கல் பட்டர்ஃப்ளை கன்சர்வேட்டரி கேம்பஸ் ரொம்பவே சேஃபாக தாங்க இருக்குது. யாரும் பயப்பட வேண்டாம். சிட்டி அவுட்டரில் இருக்கிறதுனால கொஞ்சம் தயங்குவாங்க யாரும், பட் அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. எல்லா டைம்லேயும் ஆட்கள் இருந்துக்கிட்டே இருக்காங்க. ரொம்பவே சேஃபாக தான் இருக்குது. இந்த பூ பார்த்தீங்கன்னா ஒரு 3 டைப்பில் இருக்குங்க. நான் சின்ன வயசுலாம் ரொம்பவே பார்த்து ரசித்த பூ டிசம்பர் பூன்னு சொல்லுவோம். இதை போர்டில் மென்ஷன் பண்ணியிருந்த மாதிரி இங்கே ஏகப்பட்ட பட்டர்ஃப்ளைஸ் இருக்குங்க. ஒரு பட்டர்ஃப்ளைஸ் கூட மிஸ் பண்ணாமல் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்க. பேட்ரி கார் இருக்குதுன்னு பார்த்தோம் இல்லைங்க, பேட்ரி காருக்கு 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே ஒவ்வொரு பிளான்ட்லையுமே அதோட நேம் மென்ஷன் பண்ணி வச்சுருந்தாங்க. அது பார்க்க கொஞ்சம் ஈஸியாக இருந்தது நமக்கு. இந்த கிட்ஸு ஏரியா தாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா. கிட்ஸுக்கும் ஏகப்பட்ட ஃபன் ஆக்டிவிட்டீஸ்லாம் இங்கே இருந்தது. பேட்ரி காரில் மட்டும் ஒரு சின்ன மைனஸ்ங்க. பாதி பார்க்க நாங்கள் சுற்றி பார்த்துட்டு வந்தால் உள்ளே பேட்ரி கார் வச்சுருக்காங்க. அதை கொஞ்சம் என்ட்ரன்ஸ்லேயே வச்சுருந்தாங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஏன்னா எல்லாராலையுமே பார்த்திங்கன்னா இவ்வளோ தூரம் வந்து நடந்து சுற்றி பார்க்க முடியாது. வேறு எந்த மைனஸும் இல்லைங்க. உள்ள கேன்டீன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நீட்டாக இருந்தது. கேன்டீன்லேயும் ஃபுட்டு ஓகேவாக இருந்ததுங்க. சைட்லேருந்து ஃபுட்டு வந்து உள்ளே கொண்டுட்டு வர அலோவ் பண்ண மாட்டாங்க. இங்கே கேன்டீனில் தான் நம்ம வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு பிளேஸ்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த போர்டில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பட்டர்ஃப்ளைஸோட டீட்டெயில்ஸ்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்ததுங்க பார்க்குறதுக்கு. பட்டர்ஃப்ளைஸ் பார்த்துட்டு புக்லெட் வந்து சேல் பண்ணுறாங்க 20 ருபீஸ் சொல்லி. சப்போஸ் யாருக்கும் தேவைன்னா வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே ஏகப்பட்ட பட்டர்ஃப்ளைஸ் இருக்குங்க. பட்டர்ஃப்ளைஸை யாரும் டச் பண்ணாதீங்க, அவங்கள தொந்தரவு பண்ணாதீங்க. ஜஸ்ட்டு பார்த்து ரசிங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி தாங்க, பார்க்கில் இதெல்லாம் செய்யணும் செய்யக்கூடாதுன்னு முன்னாடியே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் ஒன்ஸ் ரீட் பண்ணி பார்த்துக்கங்க. உள்ளே வந்து மயில், ஏகப்பட்ட மயில் இருக்குங்க. இன்னும் மற்ற அனிமல்ஸ்லாம் வேறு இருக்குது. ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்டுங்கிறனால எதுக்குமே ஃபுட்டு தரக்கூடாதுன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. மேக்ஸிமம் நீங்களும் தராதீங்க. இந்த புழு பாருங்களேன், இது போல் இங்கே ஸ்டாச்சு ஒன்று பண்ணியிருந்தாங்க. 2 ஸ்டாச்சு, இந்த எல்லோ கலர் ஒன்று, இன்னொரு வந்து ஸ்டாச்சு வந்து க்ரீன் கலரில் இருக்கும் பாருங்களேன்.
நான் என்னவோ லென்த்தாக வந்துக்கிட்டே இருக்குது, என்ன பில்டிங் தெரியலன்னு பார்த்தா கடைசியில் அது கேட்டர்பில்லருங்க. சீனியர் சிட்டிசன்லாம் வராங்கன்னா தாராளமாக பார்த்தீங்கன்னா பேட்ரி கார் எடுத்துக்கோங்க, அதுதான் பெஸ்ட்டு. ஏன்னா என்டையர் பார்க்கை வந்து வாக்கிங்லேயே பார்த்து ரசிக்க முடியாதுங்க. பேட்ரி கார் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படியே ரிலாக்ஸாக உட்காந்துட்டு 2 சைடும் நல்லா பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரலாங்க. நாங்கள் ஒரு கட்டத்தில் டயர்டாகிட்டோங்க. ஆல்ரெடி வேறு ஒரு பிளேஸ்க்கு போய் என்ஜாய் பண்ணிட்டு வந்தோமா, நெக்ஸ்ட் இந்த பிளேஸ்க்கு வரவும் எங்களால் ஃபுல்லாக நடந்து பார்க்க முடியல. பேட்ரி கார் எடுத்துட்டாங்க. சீனியர் சிட்டிசனாக இருந்தாலும் சரி, இல்லை கிட்ஸ் வச்சுக்க பேரண்ட்ஸ் வந்தாலும் சரி, இல்லை ஃப்ரெண்ட்ஸாக வந்தாலும் சரி, எல்லாருமே என்ஜாய் பண்ணலாங்க. அந்த போல் தாங்க இந்த ஒரு பிளேஸ் இருக்குது. ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸு நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. கிட்ஸுக்கெல்லாம் ஏகப்பட்ட ஃபன் ஆக்டிவிட்டீஸ் இங்கே இருக்குங்க. அடுத்து சொல்ல வேணும், சின்னவங்களோ பெரியவங்களோ அந்த பட்டர்ஃப்ளைஸ்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே ரிலாக்ஸிங்காக இருக்குங்க. ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் யார் வந்தாலும் சரி. அங்கே போயிருந்தப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பீப்புள்ஸும் மிக்ஸ்டாகி தாங்க இருந்தாங்க. காலேஜில் எதுவும் ஃபங்க்ஷனான்னு தெரியல, ஏகப்பட்ட காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நல்ல கலர்ஃபுல்லாக வந்திருந்தாங்க. வந்து ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அடுத்து சீனியர் சிட்டிசன்ஸும் நிறைய பேர் இருந்தாங்க. கிட்ஸ் வச்சுருக்க பேரண்ட்ஸு ஏகப்பட்ட பேர் இருந்தாங்க. கிட்ஸ் எல்லாம் செம்மையாக என்ஜாய் பண்ணுறத பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த வீடியோவை நீங்கள் ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. இப்போ உள்ள ட்ரெண்டிங் ஒரு ஒடியா சாங்கில். ஆமாங்க, இந்த பார்க்கில் தாங்க நாங்கள் எடுத்தோம். இந்த 360 டிகிரி வீடியோ எடுத்துகிட்டு அடுத்து இன்ஸ்டன்ட் ஃபோட்டோ ஒன்றும் எடுத்தேங்க. அடுத்து இந்த பாண்ட் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த பாண்டில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இந்த ஆமையெல்லாம் இருந்ததுங்க. பார்க்குறதுக்கே அழகாக இருந்தது. ஆமை மட்டும் இல்லைங்க, மீனும் வச்சுருந்தாங்க. இந்த ஃபிஷ்ஷு ஆமையெல்லாம் நாங்கள் பார்த்துருந்தப்ப நிறைய குழந்தைங்க இருந்தாங்க. என்ன ஏதுன்னு டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தப்ப ஏதோ ஒரு கான்வென்ட் சொன்னாங்க. ஜேஎம்ஜேன்னு சொல்லி ஒரு கான்வென்ட் திருச்சியில். அங்கே உள்ள பார்த்தீங்கன்னா சிஸ்டர்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே அந்த குழந்தைங்கள அவ்வளோ கேர் பண்ணி பார்த்துட்டாங்க. நான் ஃபஸ்ட்டு என்னடா வித்தியாசமாக இருக்காங்களே அப்படின்னு பார்த்தேங்க. கொஞ்சம் ஸ்பெஷல் சைல்டெல்லாம் வந்திருந்தாங்க. எல்லாருமே அவ்வளோ கேர் எடுத்து சூப்பராக கூட்டிகிட்டு போனாங்க. அந்த சிஸ்டர்ஸ்லாம் பார்க்கவே அழகாக இருந்தது. அந்த குழந்தைங்களும் இங்கே ஒவ்வொரு பிளேஸையும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஒரு வழியே என்டையர் பட்டர்ஃப்ளை பார்க்கையும் நல்லா சுற்றி பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வந்தேங்க. வர்றப்போ பார்த்திங்கன்னா இவங்கெல்லாம் வந்துட்டு இருந்தாங்களா, நான் வீடியோ எடுக்கிற பார்த்துட்டு எல்லாருமே என்ன வீடியோ எடுக்கிறீங்களா எடுங்க அப்படின்னு சொல்லி என்ஜாய் பண்ணி கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி ஓகே, ஆசைப்பட்றாங்களேன்னு அப்புறம் இவங்களையும் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்தேங்க. அவங்க முகத்தில் அவ்வளோ ஒரு சந்தோஷம் பார்த்திங்கன்னா. அந்த குழந்தைங்கள்லாம் பாருங்களேன். இன்னும் சில குழந்தைங்கள்லாம் வந்திருந்தாங்க, சின்ன ரொம்ப குட்டி குட்டி குழந்தைங்க. அவங்களாம் ஃப்ரண்ட்டில் போயிட்டாங்க. என்னங்க அப்படியே கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் வளைச்சி எடுத்துக்கிட்டோம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம வீடியோஸ் பார்க்குற எல்லா வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ்ங்க. தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். இந்த வீடியோ பற்றின டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறாங்க. எதுவும் டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க, ரிப்ளை பண்ணுறேன்.